ஹாய் கைஸ், வெல்கம் டு our சேனல் சிபி குமார் vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, செகந்திராபாத் ராமநாதபுரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் மீண்டும் இயக்கப்பட உள்ளது. மேலும் இந்த ரயிலுக்கு தாம்பரம் பேராவூர்ணி என கூடுதல் நிறுத்தங்களும் வழங்கப்பட்டுள்ளது. இதே போலவே வேளாங்கண்ணியில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மும்பையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு கூடுதல் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் தூத்துக்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு செல்லும் முத்துநகர் ரயிலில் கூடுதல் முன்பதிவில்லாத பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளது. இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாம்பரத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக செகந்திராபாத் ராமநாதபுரம் வாராந்திர ரயிலானது கடந்த சில வாரங்களாக ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த ரயில் மீண்டும் இயக்கப்படுவதாக தென்மத்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 07695 07696 செகந்திராபாத் ராமநாதபுரம் செகந்திராபாத் வீக்லி ஸ்பெஷல். நீட்டிப்பு மட்டுமல்லாமல் இந்த ரயிலுக்கு கூடுதலாக 2 நிறுத்தங்களும் வழங்கப்பட்டுள்ளது. செகந்திராபாத்திலிருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 25ஆம் தேதி வரை 6 புதன்கிழமைகளில் இரவு 9:10 மணிக்கு புறப்படும் ரயில் ராமநாதபுரத்திற்கு மறுநாள் இரவு 11:45 மணிக்கு சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ராமநாதபுரத்திலிருந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 27ஆம் தேதி வரை 6 வெள்ளிக்கிழமைகளில் காலை 9:50 மணிக்கு புறப்படும் ரயில் செகந்திராபாத்திற்கு மறுநாள் மதியம் 12:50 மணிக்கு சென்று சேரும். இந்த ரயிலுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கும் நிறுத்தங்கள் நேரம் இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கூடுதலாக 2 நிறுத்தங்கள் இந்த ரயிலுக்கு புதியதாக வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றுதான் செகந்திராபாத் ராமநாதபுரம் ரயிலுக்கு தாம்பரம் பேராவூரணி நிறுத்தங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதை தற்போது தெற்கு ரயில்வே நிறைவேற்றி இருக்கின்றது. செகந்திராபாத்திலிருந்து புதன்கிழமைகளில் புறப்படக்கூடிய ரயில் தாம்பரத்திற்கு மறுநாள் காலை 11:48 மணிக்கு வந்து சேரும். 2 நிமிடங்கள் நின்றுவிட்டு 11:50 மணிக்கு புறப்பட்டு பேராவூரணியில் மாலை 6:47 நின்று 6:48 மணிக்கு புறப்பட்டு ராமநாதபுரத்தை நோக்கி செல்ல உள்ளது. மறுமார்க்கத்தில் ராமநாதபுரத்திலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் புறப்படக்கூடிய ரயில் பேராவூரணியில் மதியம் 12:51 மணிக்கு நின்று 12:52 மணிக்கு புறப்படும். தாம்பரத்தில் இரவு 9:13 மணிக்கு நின்று 9:15 மணிக்கு புறப்பட்டு செகந்திராபாத்தை நோக்கி செல்ல உள்ளது. இவ்வாறு தான் இந்த 2 புதிய நிறுத்தங்கள் இந்த ரயிலுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இருப்பினும் நீண்ட நாள் கோரிக்கைகளில் மற்றொரு நிறுத்தம் ஒன்று உள்ளது. பரமக்குடியிலும் செகந்திராபாத் ராமநாதபுரம் ரயிலை நிறுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் நீண்ட நாள் ஒரு கோரிக்கை. இதையும் தெற்கு ரயில்வே விரைவில் பரிசீலனை செய்தால் அந்த பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து மீண்டும் செகந்திராபாத் ராமநாதபுரம் ரயில் தனது பயணத்தை துவங்க உள்ளது. தாம்பரம் பேராவூரணி கூடுதல் நிறுத்தங்களுடன். இதே போலவே வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மும்பையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக மத்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே மேற்கு ரயில்வே மண்டலத்தின் சார்பாக மும்பையின் பாந்திராவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டது. இதே போலவே மத்திய ரயில்வே என்று அழைக்கப்படும் சென்ட்ரல் ரயில்வே சார்பாகவும் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 01161 01162 லோகமானிய திலக் டெர்மினஸ் வேளாங்கண்ணி ஸ்பெஷல். மும்பை லோக்மானிய திலக் டெர்மினஸில் இருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் இரவு 11:50 மணிக்கு வேளாங்கண்ணிக்கு சென்று சேர உள்ளது. மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு புறப்படும் ரயில் லோக்மானிய திலக் டெர்மினஸிற்கு மறுநாள் மாலை 4:20 மணிக்கு சென்று சேர உள்ளது. இதே போலவே மற்றொரு சேவையும் லோக்மானிய திலக் வேளாங்கண்ணியிடையே இயக்கப்படுகிறது. ட்ரெயின் நம்பர் 01163 01164 லோக்மானிய திலக் வேளாங்கண்ணி ஸ்பெஷல். மும்பை லோக்மானிய திலக் ரயில் நிலையத்திலிருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு புறப்படும் ரயில் வேளாங்கண்ணிக்கு மறுநாள் இரவு 11:50 மணிக்கு சென்று சேரும். மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து செப்டம்பர் 9ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு புறப்படும் ரயில் லோக்மானிய திலக் டெர்மினஸிற்கு மறுநாள் மாலை 4:20 மணிக்கு சென்று சேரும். இந்த 2 சிறப்பு ரயில்களுமே ஒரே நேரத்தில் தான் இயங்க உள்ளது. ஒரு சேவையானது திருவிழாவிற்கு முன்னதாகவே கொடியேற்றத்தின் போது இயக்கப்படுகிறது. மற்றொரு சேவை திருவிழாவின் போது இயக்கப்படுகின்றது. மும்பை லோக்மானிய திலக் வேளாங்கண்ணியிடையே இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலானது எல்டிடியிலிருந்து தானே, கல்யாண், லோன்வாலா, புனே, தாவுன், சோலாப்பூர், காலபர்கி, வாடி, ராய்ச்சூர், மந்த்ராலயம் ரோட், குண்டக்கல், கடப்பா, ரேணிகுண்டா, திருத்தணி, காட்பாடி, வேலூர் கண்டோன்மெண்ட், திருவண்ணாமலை, விழுப்புரம், பன்ருட்டி, திருப்பாதிரிப்புலியூர், கடலூர் துறைமுகம், சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் 2 மார்க்கத்திலும் நின்று செல்லும் என சென்ட்ரல் ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு மிக விரைவில் துவங்க உள்ளது. இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முன்பதிவு தற்போது வரை துவங்கப்படவில்லை. இந்த சிறப்பு ரயிலில் AC 2 டயர், AC 3 டயர், ஸ்லீப்பர் கிளாஸ், அன்ரிசர்வ்ட் என அனைத்து வகையான பெட்டிகளுமே இருக்கின்றது. வேளாங்கண்ணி
மாதா பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மும்பை லோக்மான்ய திலக் வேளாங்கண்ணி இடையே 2 சேவைகளை கொண்ட சிறப்பு ரயில்கள் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக இயக்கப்பட உள்ளது. இதே போலவே தூத்துக்குடி சென்னை எழும்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் முத்துநகர் அதிவிரைவு ரயிலில் கூடுதலாக ஒரு அன்ரிசர்வ் பெட்டியானது இணைக்கப்பட இருக்கின்றது. ஏசி 3 டயர் வகையிலான பெட்டிகளானது தற்போது இந்த ரயிலில் 4 பெட்டிகள் இருக்கின்றது. அதில் ஒரு பெட்டி குறைக்கப்பட்டு ஏசி 3 டயர் 3 பெட்டிகளாக மாற்றப்படுகிறது. அதற்கு பதிலாக 3 அன்ரிசர்வ்ட் இந்த ரயிலில் இருக்கின்றது. அதில் கூடுதலாக ஒரு அன்ரிசர்வ் பெட்டி இணைக்கப்பட்டு மொத்தமாக 4 அன்ரிசர்வ் பெட்டிகளாக அதிகரிக்கப்படுகிறது. இதன் மூலமாக தூத்துக்குடியில் சென்னைக்கு செல்லக்கூடிய அன்ரிசர்வ் பயணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. எதனால இந்த புதிய மாற்றம்னு கேட்டீங்கன்னா, அன்ரிசர்வ் பெட்டிகளில் ஏற்கனவே கூட்டமானது நிரம்பி வழிகின்றது. இதனால தென்மேற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் பல்வேறு ரயில்களில் 4 அன்ரிசர்வ் பெட்டிகள் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. தென்மேற்கு ரயில்வே சார்பாக மைசூர் தூத்துக்குடி இடையே இயக்கப்பட்டு வரும் தினசரி ரயிலின் பராமரிப்பு என்பது விரைவில் தெற்கு ரயில்வேக்கு மாற உள்ளதாக ஒரு அன்அபிஷியல் நியூஸ் கிடைச்சிருக்குது. இது முழுக்க ஒரு அன்அபிஷியல் நியூஸ் தான். ஏனென்றால் மைசூர் தூத்துக்குடி ரயிலில் தற்போது 4 அன்ரிசர்வ் பெட்டிகள் இருக்கின்றது. அதே போலவே இந்த பேர்ல் சிட்டி ரயிலும் 4 பெட்டிகளை இணைத்து தற்போது இந்த 2 ரயில்களையும் ரேக் ஷேரிங் கான்செப்ட்ல கொண்டு வர போறதா ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாஸ்ல போயிட்டு இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. தூத்துக்குடியிலிருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்தும் சென்னை எழும்பூரிலிருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்தும் இந்த கூடுதல் ஒரு அன்ரிசர்வ் பெட்டியானது இந்த ரயில் இணைக்கப்பட உள்ளது. அதற்கு பதிலாக ஒரு ஏசி 3 டயர் பெட்டி நீக்கப்படுகின்றது. இந்த ஒரு வீடியோவில் வந்து வெளிப்பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.